மார்க்கத்துக்கு முரணாக கட்டப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடக்கத்தலத்தின் மீது எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த குப்பாவை இடிச்சு நொறுக்கணும், அதை காலி பண்ணணும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். உடனே கொதிச்சாங்க, பாத்தீர்களா மஸ்ஜித் நபவியே இடிக்க சொல்லிட்டாங்க டக்குன்னு. அப்ப இந்த அளவுக்கு நீங்க கொதிச்சிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சொல்லை நிறைவேற்ற சொல்லி நாம சொன்னதற்காக குதிச்சிய ஃபத்வா கொடுத்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ் எப்படி இருப்பான்னு விளக்குறாரு. யாரு? ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவருடைய உஸ்தாத் அப்துல் ரவுஃப் அப்படின்றவரு அவர் விளக்குறாரு. அல்லாஹ் எப்படி இருப்பானா, அவன் கையில வளையல் போட்டிருப்பான், காலில் தண்டை மாட்டிருப்பான், தலையில கிரீடம் வச்சிருப்பான். இந்த பாரு, இதுக்கு ஏன் இவங்களுக்கு கோவம் வரல? இத மார்க்கம் என்ற பேர்ல ஹதீஸ் என்ற பேர்ல சொல்றாங்களே, இத கேட்டு எவன்டா கொதிச்ச? யாரு கண்டனம் தெரிவிச்ச? பாருங்க. ரஅய்து ரப்பி ஃபீ சூரத்தி ஷாபின் அம்ரத. அழகிய வாலிபனுடைய உருவத்திலே என்னுடைய ரப்பை நான் கண்டேன். அவனுக்கு ஃபீ யதைஹி சிவாரானி மின் தஹபின், அவனுடைய கையிலே தங்கத்தினால் 2 காப்புக்கள். வஃபீ ரிஜ்லைஹி சிவாரானி மின் தஹபின், அவனுடைய 2 கால்களிலும் தங்கத்தினாலான 2 தண்டை. வஅலா ரஅஸிஹி தாஜும் மின் தஹபின், அவனுடைய தலையில் தங்கத்தினாலான இராஜ முடி கிரீடம் இருந்தது. கேட்டுக்கிட்டீங்களா? கையில வளையல், காலில் தண்டை, தலையில இது இருந்துச்சு. அதுக்கு அடுத்து உள்ளதான் ரொம்ப பெரிய மேட்ரு. அந்த ஹதீஸ்ல பின்னாலே இப்படியும் வருது. அது இன்னும் நாம மேடைகள்ல என்ன செய்யல, சொல்லல. மேடையில சொல்லலையா? அத இன்னும் இப்பதான் சொல்றாராம். இதை சொன்னாலே பலாய் முசீபத்தமாக, இதை சொன்னாலே பலாய் முசீபத்தமாக. இதை சொன்னா பலா முசீபத்து வருமா? வந்துருச்சு போனது. என்ன வருது அந்த ஹதீஸ்ல? தொடர்ந்து இதெல்லாம் இருந்தது போல கையில காப்பு, காலிலே தண்டை, தலையிலே கிரீடம். உங்களுக்கு தெரியுமா இந்த இவன்கள் போடுறானுகள்? சாரி சாமியா ஐயர் மாறு போடுறானுங்களே, இப்படி ஐயர் போடக்கூடியது சரியா? ஐயர் என்ன போடுவான் விளக்குறாரு. என்ன நூல்? பூநூல். பூநூல். இந்த பூநூலும் போட்ட நிலைமையிலே கண்டேன் என்றுதான் அந்த அதில வருது. நாம இன்னும் பூநூலுக்கு போகல, இந்த மொத்தத்துல நிக்கம். அந்த அதில் அதுவும் வருகிறது, அது விலையே வருகிறது. இவங்க இதுலதான் நிக்கிறாங்களா, இன்னும் பூநூலுக்கு போகலையா? மௌன நீ பூநூலை பத்தி வெளியே பயன் பண்ணனா அதுலயே உனக்கு சுருக்கு போட்டுருவாங்க. அதுதான் நடக்க போகுது. நீ எங்க கூட்டிட்டு போற? அப்ப விளங்குதா அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு விளங்குதா? அப்ப அல்லாஹ் ஒரு ஐயனாக்கி அந்த ஐயர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரிதான் அல்லாஹ் இருக்கிறான். நீ ஐயரை வணங்குடான்னு கொண்டு போய் நிப்பான் நாளைக்கு. இதுதான் விஷயம். ஏன்னா இதை கண்டிச்சு எவன்டா ஆர்ப்பாட்டம் நடத்தின, எவன் போராட்டம் நடத்தின, எவன் கண்டிச்சு இதை கண்டிச்சு எவன் பேசுன? இவதான் ஜமாலியினுடைய உஸ்தாத். விளங்கிக்கிறீங்க. அப்ப இவர்கள் எங்கே இருந்து உருவெடுத்திருக்கின்றார்கள் விளங்குதா இல்லையா?